ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் 1 கூட வாசித்து தியானிக்கலாம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கடைசி பகுதியில் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே நம்முடைய விண்ணப்பத்தின்படி தேவன் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாதபடிக்கு இந்த பூமியில் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு அநேக மன வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அவள் ஆலயத்தை நோக்கி சென்று ஆலயத்தில் ஜெபித்ததை குறித்து இங்கு சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவள் எப்படி ஜெபித்தாள் என்றால், அவளுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி ஜெபித்தாள். அவள் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டதினால் அவளுடைய இருதயம் மன கிளேசம் உள்ளதாக இருந்தது. அந்த மன கிளேசத்தோடு கூட மன பாரத்தோடு கூட அந்த ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று அங்கிருந்த ஏலி அதை உற்று நோக்கி கவனித்து அவள் எப்படி ஜெபித்தாள் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஏலிக்கு அவள் எப்படி ஜெபித்தாள் என்று தெரியும். அதை பார்த்து தான் அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாளை போல நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று அந்நாளுக்கு தேவன் பதில் கொடுத்தார், இன்று நமக்கும் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்கிற காரியங்கள் ஒருவேளை இந்த பூமியில் அந்நாளை போல பல பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் அநேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து கலங்காதபடிக்கு அந்த அந்நாள் எப்படி ஆலயத்தை நோக்கி சென்று அங்கு அழுது மன கிளேசத்தோடு கூட மன பாரத்தோடு கூட தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க முடியாதபடிக்கு மிகவும் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட கண்ணீரோடு கூட அந்த ஆலயத்தில் ஜெபித்ததை ஏலி பார்த்துதான் இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய போராட்டங்களுக்காக நாமும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அந்த அந்நாளின் ஜெபத்தில் இருந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்களும் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஜெபத்தில் 2 காரியங்கள் அவளிடத்தில் காணப்பட்டது. மன பாரத்தோடு கூட ஜெபித்தால் கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம வேத வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அதுபோல் உங்கள் இருதயத்திலும் உங்கள் மன பாரத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் வைத்து விட வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லியிருக்கிற கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நம் அந்நாளை போல பாரத்தை தேவனிடத்தில் வைத்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நாள் அப்படிதான் இருதயத்தை ஊற்றி விட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளம் இருதயம் உடைக்கப்பட்டதாக ஊற்றப்பட்டதாக இருக்கும் என்றால் மெய்யாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்நாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவனிடத்தில் எதிர்பார்த்த அந்த காரியத்தை அந்நாளுக்கு செய்தது போல நீங்கள் எதை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்யும்படியாக நீங்களும் தேவ சமூகத்தில் மன பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபத்திலும் தேவன் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி சொன்னது போல இந்த நாட்களில் தேவன் நமக்கும் நம்முடைய விண்ணப்பத்துக்கும் பதிலை கட்டளையிடும்படியாக அவர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். நாம மனக்கசந்து ஜெபிப்போம், இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம், விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்று அண்ணாளுடைய வாழ்க்கையில் நீர் பதிலை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஆண்டவரை பதிலை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய விண்ணப்பத்தை தேவனீர் கேட்டு நீர் பதிலை கொடுத்து எங்களை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.